வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, ரோமன் ரெயின்ஸ் விசிஸ் சோலோ மேட்ச்சில் உங்களோட ஃபைனல் பாஸான த ராக்கோ வந்து ரிட்டர்ன் வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. அதாவது உங்களோட ராக் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கான கொஷின் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது 2024 உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் மேட்ச்சு அப்படின்னா அதை எதை சொல்லுவீங்க அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஜனவரி 6 ரா நெட்ஃப்ளிக்ஸ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஷோ அதுதான். அதாவது ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அதில் வந்து மெயின் ஈவெண்ட்டாக ரோமன் ரெயின்ஸ் விசிஸ் சோலோ மேட்ச் நடக்க போகுது. அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதாவது ரோமன் ரெயின்ஸ் விசிஸ் சோலோ மேட்ச் மெயின் ஈவெண்ட்டாக கிடையாது, சிஎம் பங்க் விசிஸ் செத் மேட்ச் தான் அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து டபிள்யூ அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு ரோமன் ரெயின்ஸ் விசிஸ் சோலோ மேட்ச்சே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் வந்து ஒரு ஸ்டிப்புலேஷனில் இந்த மேட்ச் நடக்க போகுது. அதாவது உலஃபாலா மாலை, அதாவது ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச். அதாவது இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்களே அந்த உலஃபாலா மாலைக்கு சொந்தக்காரங்க. நீங்கள் அந்த உலஃபாலா மாலையை நீங்களே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அதாவது யார் தான் பெஸ்ட்டு, ரோமன் ரெயின்ஸ் பெஸ்ட்டா இல்லை சோலோ சிக்காவா பெஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி, மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சல் போயிட்டுருக்கு. இந்த நிலமையில் டபிள்யூ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், இதை ரோமன் ரெயின்ஸுக்கும் சோலோக்கும் ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச், அதாவது அந்த உலஃபாலா மாலை யாருக்கு அப்படிங்கிற மாதிரி வைக்கிறத விட கொஞ்சம் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு அந்த மேட்ச் இன்னும் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக அந்த ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு புதிய சாம்பியனை டபிள்யூ கொண்டுட்டு வர போகிறாங்களாம். கொண்டுட்டு வந்து இந்த மேட்ச்சில் ஆட் பண்ண போகிறாங்களாம். அதாவது இந்த மேட்ச்சில் ஆட் பண்ணிவிட்டு அந்த உலஃபாலா மாலையை யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களே அந்த உலஃபாலா மாலையை எடுத்துகிட்டு போயிடலாம். அது இல்லாமல் அந்த ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு சாம்பியன் பெல்ட்டையும் அவங்களே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட அந்த ஒரு சாம்பியனை வந்து டபிள்யூ உருவாக்க போகிறாங்களாம். உருவாக்கி அந்த ஒரு மேட்ச்சில் வந்து ஆட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போய்கிட்டுருக்கு. இதில் யார் வின் பண்ணால் நல்லாயிருக்கும், அதாவது ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணால் நல்லா இருக்குமா இல்லை சோலோ சிக்காவா வின் பண்ணால் நல்லா இருக்குமா? அப்படி ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணார் அப்படின்னா அது வந்து ஒரு கரெக்டான ஒரு இதாக இருக்கும். அதாவது ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் அப்படின்னா அது ரோமன் ரெயின்ஸ் தான். ஏன்னா ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிறது அவர் தான் கொண்டுட்டே வந்தார். அதனால் அந்த உலஃபாலா மாலையும் அவருக்கு தான் சொந்தமாகும். அதே மாதிரி இந்த ட்ரைபல் சீஃப் அப்படின்னாலே அது ஒரு ரோமன் ரெயின்ஸ் தான். அதுவும் ரோமன் ரெயின்ஸ் செட் ஆகும். ஆனால் சோலோவுக்கு வந்து செட் ஆகுமா அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கேள்விக்குறி தான். இல்லைப்பா, இந்த மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸும் வின் பண்ணல, சோலோ சிக்காவும் வின் பண்ணல. இந்த மேட்ச்சில் 2 பேர்த்துக்குமே ஒரு க்ளீனான ஒரு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா அந்த மேட்ச் என்ன ஆகும் அப்படின்னா, இன்னமும் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் ஏற்றணும் அப்படின்னு கேட்டால் இந்த மேட்ச், அதாவது ரா நெட்ஃப்ளிக்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களா அந்த ரால வந்து இது மெயின் ஈவெண்ட்டாக தான் நடக்க போகுது. ஏன்னா மெயின் ஈவெண்ட் நடக்குது அப்படின்னாவே அதில் கண்டிப்பாக டபிள்யூ வந்து ஒரு சம்பவத்தை கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அது வந்து மேபி ராக்கோட ரிட்டனாக இருக்கலாம். அதாவது ராக் வந்து அந்த மெயின் ஈவெண்ட்டில் நடக்க போகிற சோலோ சிக்காவா விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான அந்த ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச்சில் ரிட்டன் வரலாம். ரிட்டன் வந்து கூட இந்த மேட்ச்சில் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆன அந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ராக்கோட இன்டர்வென்ஸால் நம்மளுடைய சோலோவை கூட வின் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்குது. அப்படி நம்மளுடைய சோலோவை வின் பண்ண வச்சுட்டார் அப்படின்ட்டா, ராக் வந்து வின் பண்ண வச்சுட்டார் அப்படின்ட்டா அந்த ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற அந்த சாம்பியனையும் நம்மளுடைய சோலோவே எடுத்துகிட்டு போயிடுவார். அது இல்லாமல் அந்த உலஃபாலா மாலையும் நம்மளுடைய சோலோக்கிட்டே இருந்துடும். அப்போ இவங்களுக்கான ஒரு ஃபியூடு வந்து அதில் ஸ்டாப் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ராக்கு வந்து நம்மளுடைய சோலோவே வின் பண்ண வச்சுட்டு போயிட்டாரு. அதனால அந்த மேட்சை வந்து அப்படியே பில்டப் பண்ணி ரெஸ்ல்மேனியா 41 கொண்டுட்டு போய் வைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு அதிகமாக இருக்குது. இந்த மேட்ச்சு இந்த இதில் வந்து ஸ்டோரி ஆரம்பிச்சுட்டு ரெஸ்ல்மேனியா 41 இதே ரீமேட்சாக ரோமன் ரெயின்ஸ் விசிஸ் சோலோவுக்கான அந்த ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்சே நடக்கலாம். இல்லை ரியல் ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்டிப்புலேஷனில் ரெஸ்ல்மேனியா 41 ரோமனுக்கும் சோலோவுக்குமான மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி ஒரு வேளை இந்த மேட்ச்சில் வந்து ராக்கோட அந்த ஒரு ரிட்டர்ன் இல்லை அப்படின்னா அந்த ஸ்டோரியை அங்கனே முடிச்சிருவாங்க. இப்போ நடக்க போகிற அந்த மண்டே நைட் 6ஆம் தேதி நடக்க போகிற அந்த மண்டே நைட்டால் ரோமன் ரெயின்ஸுக்கும் சோலோக்கும் நடக்கிற அந்த ஒரு ஸ்டோரிக்கான அந்த ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டால் அந்த ஸ்டோரி லைன் வந்து அப்படியே அந்த இடத்துலேயே ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நம்மளுடைய சோலோவுக்குமா இருக்கட்டும் இல்லை ரோமன் ரெயின்ஸுக்காக இருக்கட்டும் அவங்களுக்கான எந்த ஒரு ஸ்டோரி லைனு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போகாது. அதுக்கப்புறம் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணிட்டார் அப்படின்னா அவர் வந்து முழுக்க அதே ரா பிராண்ட்லேயே இருந்துருவார். நம்முடைய சோலோ சிக்கா வந்து நான் ஸ்மாக்டவுனை சேர்ந்தவராங்கள அவர் ஸ்மாக்டவுனுக்கு போயிடுவார். ரோமன் ரெயின்ஸும் முழுக்க ராலே இருந்துருவார். அவரும் இருந்துருவார். அதேமாதிரி ஓஜி பில்லியன் எல்லாருமே அதே ராலே இருந்துருவாங்க. அதனால் இந்த ஒரு ஸ்டோரி லைன் வந்து இதிலோடய நம்மளுடைய டபிள்யூ வந்து ஒரு முற்றுப்புள்ளியை கண்டிப்பாக வச்சுருவாங்க. ரோமன் ரெயின்ஸுக்கும் சோலோவுக்குமான அந்த ஒரு ஃபியூடு வந்து ஸ்டாப் ஆகாமல் ரெஸ்ல்மேனியா 41 வரைக்கும் கொண்டுட்டு போனால் நல்லா இருக்குமா? இல்லை இப்போ ரா நெட்ஃப்ளிக்ஸ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்களா அந்த ராலே வந்து நம்மளுடைய சோலோவுக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான அந்த ஒரு ஸ்டோரிக்கான
ஒரு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். அது இல்லாமல் ராக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த ராக்கு வந்து உங்களோட ஃபைனல் பாஸான அந்த ராக் வருவாரா அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக நான் வருவார் அப்படின்னு கண்டிப்பாக நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ராக் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்லர் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அது இல்லாமல் ஒரு பீப்புள் சாம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் அவர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எதுக்கு நான் வந்து ராக் வந்து ரிட்டன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ரிட்டன் வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா WWE ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இந்த ஃபைனல் பாஸான அந்த ராக்குக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா WWEயோட ஒரு ஷேர் வந்து நம்மளுடைய ராக்குக்கு இருக்குது. அதாவது டிகேஓ அந்த நிறுவனத்தில் இருந்து டிகேஓ நிறுவனமும் அதுக்கு கீழே தான் நம்மளுடைய WWE செயல்படுது. யூஎஃப்சின்னு அது யூஎஃப்சியும் அதாவது டிகேஓவும் 2 மெர்ஜ் ஆகி தான் இதே நம்மளுடைய டிகேஓ நிறுவனம் தான் இது பண்ணுறாங்க. அதாவது நான் வழி நடத்துகிறேன். ஏன்னா நம்மளோட WWE சொல்லலாம், அதாவது ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் போகுது. இனிமேல் ராவை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த ஒரு ஷோவுக்கு நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா WWEயில் வந்து உங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷேர் இருக்குது. அதுக்கு வந்து நீங்களே ஒரு பார்ட்னராக இருக்கீங்க. அந்த ஒரு ஷோவுக்கு வந்து நீங்களே வரா மாதிரி தான் எப்படி அந்த ஒரு ஷோவை வந்து நீங்களே ப்ரொமோட் பண்ணலாம். உங்களோட கம்பெனி மாதிரி அது. நீங்கள் வந்து சும்மா ஒரு தலையை காட்டிட்டு போனால் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி WWE கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இப்போ ராவை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அது முழுக்க அது யாராலன்னு கேட்டால் அது வந்து ராக்கால தான். ராக்கோட ஒரு ஹெல்ப் மூலியமாக தான் இப்போ வந்து WWEயில் இருக்கிற அதே ரா அதை வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு முழுக்க காரணம் யார் அப்படின்னு கேட்டால், உங்களோட ஃபைனல் பாஸான ராக்கு தான். ராக்கு சொன்னதுனால தான் இப்போ நெட்ஃப்ளிக்ஸே வந்து இப்போ ராவை டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அதனால கூட WWE சொல்லாட்டியும் கூட நெட்ஃப்ளிக்ஸே சொல்லலாம். அதாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக வரணும், நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுற அந்த மண்டே நைட் ராக் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட WWE கூட சொல்கிறதுக்கான, அதாவது டிகேஓ நிறுவனம் கூட சொல்லலாம். அதில் நம்மளுடைய WWE சொல்லலாம், இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் கூட சொல்லலாம். அதனால் மேபி அதே மண்டே நைட் ராக்கு உங்களோட ஃபைனல் பாஸான அந்த ராக்கு வந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது நீ சொன்னியே வரலையே அப்படின்னு சொல்லாதீங்க. வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நண்பா. ஏன்னா மேபி அப்படி வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் விசஸ் சோலோ மேட்ச்சில் தான் என்டர்ஃபே ஆவார். ஏன்னா வேறு எந்த ஒரு இதுலையுமே அவரால் என்டர்ஃபே ஆக முடியாது. ஏன்னா அதுக்கான எந்த ஒரு ஃபியூடுமே இல்லை. இப்படி ரோமன் ரெயின்ஸுக்கும் சோலோக்கும் நடக்கிற அந்த மேட்ச்சில் வந்து என்டர்ஃபேர் ஆகிறாரு அப்படின்னா, அடுத்த நெக்ஸ்ட் ஃபியூடு வந்து நம்மளுடைய ராக்குக்கு வச்சு ரோமனுக்கு சோலோக்கு இவங்களுக்கான நெக்ஸ்ட் ஃபியூடு வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். வேறு எந்த ஒரு மேட்ச்லையும் அவரால் இன்வால்வ்மெண்ட் ஆக முடியாது. ஏன்னா கோடி கூட பண்ணலாம், ஆனால் கோடிக்கு வந்து இதில் வந்து சுத்தமாக மேட்ச் கிடையாது. அதனால் கோடி இதிலெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கோடிக்கு மேட்ச்சே கிடையாது. அப்படி வந்தார், அப்புறம் ராக் வந்தார் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் விசஸ் சோலோ மேட்ச்சில் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதாவது உங்களோட கருத்து, அதாவது நான் சொல்லலை, உங்களோட கருத்துப்படி ரா நெட்ஃப்ளிக்ஸ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த ராக்கு வந்து உங்களோட ஃபைனல் பாஸான அந்த ராக்கு வந்து வந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நான் திரும்பவும் சொல்கிறேன், ராக்கு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ பேட் பிளட் லைன் வந்து சஸ்பென்ஸாக யாருமே எதிர்பார்க்காத விதமாக உங்களோட ஃபைனல் பாஸ் எப்படி ரிட்டர்ன் வந்தார், அதே மாதிரி கூட வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது நண்பா. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.